பிரம்ம யஜ்ஞம், அக்னி உபாசனம். நாமெல்லாம் சௌரியமா இருக்கணும்னா அக்னி உபாசனை பண்ணணும். நல்லவாளா இருக்கிறதுக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் புரியறதுக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் பவருக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். வசதியா இருக்கணும், சௌரியமா இருக்கணும் அப்படிங்கும் போது அக்னி உபாசனை முக்கியமானது. ஸ்ரீயம் இச்சேர் ஹுதாசனாத். சௌரியங்கள் அக்னி உபாசனையின் மூலமாக கிடைக்கின்றன. அக்னியை உபாசிப்பது, அக்னி தேவதையின் மூலமாக எல்லா தேவதைகளையும் உபாசிப்பது. 2. சத்வாரி ஸ்ருங்கா த்ரயோ அஸ்ய பாதா த்வே ஷீர்ஷே சப்தஹஸ்தாசோஸ்ய ஸ்ருதா பத்தோ விஷபோரோ ரவீதி மகோ தேவோ மர்த்யாகும் ஆவிவேஷ. சத்வாரி ஸ்ருங்கா 4 கொம்பு, த்ரயோ அஸ்ய பாதாக 3 கால், த்வே ஷீர்ஷே 2 தலை. இப்படி எல்லாம் அந்த அக்னி பகவானுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி பகவானை உபாசிக்க வேண்டும். அது தஞ்சாவூர் ஜில்லால ஒரு ஊர்ல இந்த அக்னி பகவானுடைய பஞ்சலோக விக்கிரகம் இருக்கு. பார்த்தோம், போன போது அங்க பார்த்தோம். அந்த மாதிரி அக்னி தேவதையை மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஸ்தேஜோ ததாது மதி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திர இந்திரியம் ததாது மதி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோ பிராஜோ ததாது சொல்லி எனக்கு பிரகாசம் கிடைக்கணும், மேதாசக்தி வரணும்னு சொல்லி இந்த அக்னி தேவதையை உபாசனை பண்ணணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.